வணக்கம் அன்பான ஜோதிடர்களே. ஒரு குடும்பம் கூட்டு குடும்பமாகவே வாழணும். அது எந்த மாதிரி ஜாதகம் தெரியுமா? அதாவது பார்த்தீங்கன்னா, லக்னத்திற்கு 11ஆம் இடத்து அதிபதியும் 3ஆம் இடத்து அதிபதியும் ஒருத்தருக்கு ஒருத்தர், அதாவது பார்த்தீங்கன்னா சுப கிரக சேர்க்கை இருந்து அல்ல சுபரை பார்த்தால் இரு ஆதிபத்தியம் வாங்கியக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துக்குரியவரும் அவராக இருப்பார், 3 கூட அவராக இருப்பார். பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணும். அந்த குழப்பம் இல்லாமல் இருந்தால் சுப கிரகங்கள் பார்த்தால் அந்த குடும்பத்தில் எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். அந்த இரத்த சம்பந்தப்பட்ட ஒரு உறவு திசை அப்படின்னு சொன்னால் அது செவ்வாய் திசை. அது எது மூலமாக வரும்னா சொத்து மூலமாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒற்றுமையாக இருப்பாங்க, பல ஆண்டுகளாக வாழ்ந்துருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அந்த சொத்துக்காக கஷ்டப்படுறது மாதிரி ஒரு சூழலை கொண்டு போய் அவங்க வாழ்க்கையில் அக்கா தங்கச்சிக்குள்ள பிரிவு, அண்ணன் தம்பிக்குள்ள பிரிவு தோணும். இது நிச்சயமாக அந்த திசையை தவிர்க்கிறதுக்கு குலதெய்வத்தில் சென்று வந்தால் சிறப்பான அந்தஸ்து உண்டு. நாளும் நல்லதே நடக்கும் என்று நல்ல கருத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி.